நல்ல உள்ளம், நல்ல மனசு, நல்லா செய்ய வேண்டியது எல்லாமே இருக்குது விஜய்கிட்ட. அதனால அவர் எல்லாருக்கும் நல்லா உதவி செய்வார். நல்லா படிச்சவங்க தான் தலைவர் ஆகணும்னு இப்போலாம் எங்கே மேடம் மடல் மூட்டை விற்கிறவன் கலாச்சாரம் காத்துருவன் எவனும் அமைச்சதா இருக்கான் ஏற்று பேச கூட தெரியாது எந்த நேரமும் துதிப்பாடி இருந்தா இப்படி வந்தால் நல்லது பண்ணணும். யார் வந்தாலும் நாட்டுக்கு நல்லது பண்ணால் நல்லா இருக்கும். அனுபவசாலியா இருக்கணும். சின்ன பசங்களாம் வந்து ட்ரக்ஸ்க்கு அடிக்ட் ஆயிடுறாங்க, அது கூடாதுன்னு சொல்றாரு. இவ்வளோ பெரிய ஆக்டரை சொல்லி தரது நீங்க எப்படி பாக்குறீங்க? பெத்தவங்க வளர்ப்பு தான் காரணம் அது. இல்லை அது அவர் சொல்கிறாரு, அவர் படத்துலேயே அதை அவர் கீப்பாக பண்ணலாம். 2026ல வந்து விஜய் சார் வருவாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா சார்? ரெண்டு வெயிட் அண்ட் சி. விஜய் கன்ஃபார்ம் எனக்கு தெரியும் வருவாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. பார்ப்போம் அவர் வந்து என்னென்னலாம் கொண்டு வராரு, அவரோட கேம்பெயின் பார்த்து தான் வந்து தெரியும் என்ன எப்படி பண்றாருன்ட்டு. அடிப்படை அறிவுமே இல்லாமல் எதையோ பேசிக்கிட்டு இருக்காங்க. நார்மலாக அவர் வீட்டு பக்கத்துல இருந்து சைக்கிள் எடுத்துட்டு போனதே, விஜய் வந்து சைக்கிள் எடுத்துட்டு போறாரு. ஒரு அஜித் ஃபேனா நான் என்ன சொல்கிறேன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ப்ரைஸ் கொடுத்துருக்காரு இல்லையா, நல்ல மார்க் எடுத்தவங்க, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஜென்ரேஷன் போறதுக்கான இது யூத் ஜென்சிஸில் வந்து பிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு இது பண்ணுறாரு. அவங்க மட்டும் இல்லாமல் லைக் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் ஓகே அவர் ஏதோ பண்ண போகிறாரு அப்படின்னு ஏதோ ஒரு ஹோப்பை வந்து தராரோ அப்படின்னு இந்த இது மூலமாக அதுதான் தெரியுது. நல்லா படிக்கிற பசங்களுக்கு கொடுக்கறது அவங்கள படிப்புக்கு என்கரேஜ் பண்ற மாதிரி தான். அது ஒன்றும் தப்பு இல்லை, நல்லது தான். அவங்களுக்கு படிப்புக்கு இன்னும் ஊக்கமா இருக்கும். நல்லா படிச்சு பொம்பளை பசங்க டிகிரி வாங்குறதும் நல்லது தான். ஓகே யங்ஸ்டருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணின்னு இருக்காரு, படிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு. ரொம்ப முக்கியம் வருது. அவர் ஒரு ஆம்பிஷனோட வராரு. ஏன்னா இங்கெல்லாம் இப்போ தான் பார்க்குறீங்கல்ல, எவ்வளோ நியூஸ் படி எவ்வளோ கேள்விப்பட்டிருக்கு, என்னென்ன கேட்க போனால் கூட போய் கேஸ். ஸோ அதனால் ஒரு ஆம்பிஷனோட வராரு. மக்களுக்கு நல்லது செஞ்சால் போதும், ஊழல் இல்லாத ஆட்சி. ஸோ அவரை பார்க்கணுன்ற ஒரு ஆசையிலையும் அந்த ஒரு உத்வேகத்தில் கூட பசங்க நல்லா படிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு என்கரேஜ்மெண்ட் கிடைக்குது. நாளைக்கு நாளைக்கு அவர் அரசியல் கட்சி ஆரம்பித்து நாளைக்கு அவர் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக வந்தாருன்னா இதெல்லாம் பண்ணுவாருன்ற ஒரு நம்பிக்கை தான் அதெல்லாம். அது ஓகே தான். எல்லாரும் பண்ணுற மாதிரி தான் பண்ணலாம். அரசியல் வராருல, அதனால பண்ணலாம் அவர் கண்டிப்பாக. ஒரு அஜித் ஃபேனா நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் சப்போர்ட் பண்ணுறேன் நான் வந்து. அது உண்மைதான். இதுக்கு முன்னாடியும் அது மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தார், இப்போ வெளியே தர்ற மாதிரி நிறையா பண்ணுறாரு. ஏன்னா விஜய் வந்துட்டு இப்போ தான் கட்சி தொடங்குறாருன்னு சொல்லி இது பண்ணுறதுக்கு முன்னாடியே அவர் ஆரம்பிச்சிட்டார். ஆக்சுவலாக அவர் இதுக்கு வந்து இன்னைக்கு இந்த டே இந்த ஃபங்க்ஷனில் வந்து அவர் பண்ணுறது வந்து ஒரு ப்ராபகண்டா கிடையாது. ஆல்ரெடி அவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, நிறைய பண்ணுறாரு. இது வந்து ஸ்கூல் பசங்களுக்கு வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து 3 பேர் ஃபஸ்ட் செகண்ட் தேர்டு கொண்டு வந்து அவங்களை ப்ரொமோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி மேலும் மேலும் நிறைய பண்ண போகிறாரு. ஆக்சுவலாக நிறைய பண்ணிட்டுருக்காரு ஆக்சுவலாக அவர். ஸோ ஈஸ் இந்த ரைட் ட்ராக். ஆக்சுவலாக ஸ்டில் a long way to go ஆக்சுவலி. அவருக்கு வந்து வெரி பிரைட் ஃபியூச்சர் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இஸ் ஹேவிங் பப்ளிக் மாசஸ், தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலாக. அண்ட் டெஃபினெட்லி he will be one of the, இன்ஃபேக்ட் இன்னொரு 2-3 இயர்ஸில் வந்து தமிழக அரசியலில் வந்துட்டு he will be one among the many critical leaders. நல்லா படிச்சவங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்குறது போது இட்ஸ் வெரி குட் இனிஷியேட்டிவ்னு நினைக்கிறேன். அவங்களுக்கும் அது ஒரு ப்ராப்ளம். விஜய் சார் ஆப்வியஸாக அவர் ஒரு பெரிய பொசிஷனில் தான் இருக்காரு. அவங்ககிட்ட ஒரு ப்ரைஸ் வரும்போது அவங்களுக்கும் ஹாப்பியாகவும் ஃபீல் ஆகும். ப்ளஸ் அது அவர் இப்போ பாலிடிக்ஸ்குள்ளே போகிறாரு. ஸோ இப்போ இருந்தே அவர் அதுக்கான சம் இனிஷியேட்டிவ் அதுக்கான பேஸ் ஒன்று ஆரம்பிக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. நல்ல உள்ளம், நல்ல மனசு, நல்லா செய்ய வேண்டியது எல்லாமே இருக்குது விஜய்கிட்ட. அதனால அவர் எல்லாருக்கும் நல்லா உதவி செய்வார். அது பாராட்டக்கூடிய விஷயம்தான். நல்ல விஷயம், வரவேற்கணும். பெரிய அது கொடுக்க அது செய்யறதுக்கு ஒரு மனசு வேணும். மக்களை உற்சாகம் பண்ணி ஒரு நல்ல நாளைக்கு திசை திருப்புறாரு. அதுதான் என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன். அது மாதிரி ஒரு விஜய் சார் வந்து அந்த படித்த பசங்களுக்கு பண்ணது பெரிய நல்ல இது பண்ணார். படிக்கிற பசங்களுக்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரி நல்லா இருந்தது. அதே நேரத்தில் எல்லார் பசங்களும் அந்த மாதிரி படித்து வரணும். அந்த மாதிரி விஜய் சாரை பார்த்து அந்த நல்ல படிக்கிற பசங்களுக்கு ஒரு நல்ல இது பண்ணி கொடுக்கணும். இப்போ வந்து நாட்டுக்கு வந்து நல்ல தலைவர்கள் வேணும் அப்படின்னு சொல்றாரு அவரு. ஸோ அதை பற்றி நீங்கள் என்னமா நினைக்கிறீங்க? உண்மையா இப்போ வந்து சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு தெரியுது இல்லை என்ன சொல்ல வரேன்னு, அதெல்லாம் வந்து மனசுக்கு ரொம்ப வலியாக இருக்குது. இதெல்லாம் இல்லாமல் எந்த ஆள் வந்தால் இந்த ஒரு பிரச்சனைலாம் இல்லாமல் நல்லா இருக்குமோ அந்த தலைவர் வந்தால் நல்லதுன்னு நினைக்கிறேன். இப்போலாம் எங்கே மேடம் மடல் மூட்டை விற்கிறவன் கலாச்சாரம் காத்துருவன் எவனும் அமைச்சதா இருக்கான் ஏற்று பேச கூட தெரியாது எந்த நேரமும் துதிப்பாடி இருந்தா இப்படி. அவரும் நல்லது தான், அவரும் படிச்சிருக்காரு. அதுபடியே படிச்சிருந்தா நல்லது தான், நாகரிகம் தெரியும். 100% ட்ரூ. எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு கம்பெனி ஆகட்டும் எந்த ஒரு வேலையாகட்டும் ஒருத்தரை வந்து நம்ம வேலைக்கு எடுக்கிறோன்னா அதில் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிறவங்க தான் நம்ம ஒரு பொசிஷன் கொண்டு வருவோம். இன்றைக்கி காலேஜ் முடித்து ஃப்ரெஷரை யாருமே வந்து ஒரு கம்பெனியில் மேனேஜராகவோ ஜிஎம்மோ உட்கார வைக்க முடியாது. கரெக்டுங்களா? அதே மாதிரி அரசியல் அதே மாதிரி தான். ஒரு நல்ல தலைவர் வரணும்னா
அதுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்போஷர் இருக்கணும். அவர் சொல்கிற பாயிண்ட் கரெக்டு தான். கடந்த எல்லா ஆட்சியிலுமே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அடிப்படை அறிவுமே இல்லாமல் எதையோ பேசிக்கிட்டு இருக்காங்க. இவர் சொல்கிற மாதிரி பண்ணி நல்லா எஜுகேட்டடாக பீப்புள் வரும்போது ஒரு ப்ராப்ளத்துக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கணும்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். ஏன் அவங்களுக்கு தான் எல்லாரும் ஓட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, 2 இதுக்கு தான். ஏன்னா நான் விஜய் சாருக்காண்டி அப்படிலாம் இல்லை, நான் எல்லா டிஎம்கேக்கு ஓட்டு போட்டிருக்கேன், ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட்டிருக்கேன், சீமான் அண்ணனுக்கு ஓட்டு போட்டிருக்கேன், அப்புறம் பிஜேபி கூட நான் சப்போர்ட் பண்ணேன் அண்ணாமலைக்காண்டி. சரி இப்போ விஜய் சார் வரட்டும் அப்படின்றனால. படித்தவங்க வராமல் இருக்காங்க அரசியலுக்கு. அதாவது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நமக்கு வந்து எலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 60%, 68%, 70% தான் ஓட்டிங் வருது. அந்த ஓட்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகணும்னு சொன்னால் படித்த இளைஞர்கள் நிறைய பேர், இன்பிட்வீனில் இருக்கவங்க நிறைய பேர் படித்தவங்கன்னா இட்ஸ் நாட் ஓன்லி யங்ஸ்டர்ஸ், ஈவன் அட் ஏஜ் ஆஃப் 40, 50 those who have done excellent education they can also participate in the thing. அதனால தான் வந்து இந்த 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 அரசியல் வந்து ஒரு இது கிடையாது, அது ஒன் ஆஃப் த கோர் காம்பிடென்சி மாதிரி வரணும். அதுக்கு படித்தவங்க கண்டிப்பாக உள்ளே வந்தாங்கன்னா என்ன வந்து மக்களோட இது வந்து ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. அதுக்குன்னு எர்லிய தலைவர்ஸ்லாம் வந்து நம்ம தப்பே சொல்ல முடியாது, அவங்கவுங்க பீரியடில் அவங்க பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ கரண்ட் சுச்சுவேஷனுக்கு வந்து ஃப்யூச்சருக்கு வந்து யங்ஸ்டர்ஸ் படித்தவங்க வரணும், வந்து அவங்க தான் வந்து தே ஷுட் டேக் ஓவர் அந்த பேட்டன் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து இருக்கணும். தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி. அனுபவசாலியாக இருக்கணும் மெயினாக. எதில் இது பண்ணால் கரெக்டாக படித்தவன் என்ன பண்ணுவான்னா படிக்கிறது இதுதான் இப்படி தான் ப்ராசஸ் அப்படின்னு இருக்கும். ஆனால் ஃபெயிலியர் ஆனவன் இது பண்ணால் இது கஷ்டமாகும், யார் சக்ஸஸ் ஆகுறோம் அவங்களும் இல்லை, இது ஃபெயிலியரும் அனுபவிச்சிருக்கணும், சக்ஸஸையும் அனுபவிச்சிருக்கணும். ஃபெயிலியர் ஆகுறவன் சொல்லுவான் அவன் இந்த மாதிரி பண்ணாதீங்க, ஒரு முன்கூட்டியாக இருப்பான். அதை அந்த ஃபெயிலியரை இது பண்ணிட்டு சக்ஸஸ் முன்னிட்டு இருக்கும்போது இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறவன் தானே லீடர். ஸோ அது வந்து குட். ஃபுல் சக்ஸஸ் இல்லாமல் 50% ஃபெயிலியர் 50% சக்ஸஸாக இருக்கவங்க வந்து பண்ணால் கரெக்டாக இருக்கும். நல்லா படித்தவங்க தான் தலைவர் ஆகணும்னு இல்லை, அதை பற்றி நல்லா ஐடியா இருக்கிறவங்க, நல்லா சிந்திக்கக்கூடியவங்க, எது பண்ணால் மக்களுக்கு நல்லதாக இருக்கும்னு யோசிக்கிறவங்க போனோம் ஓகே. பட் ஆப்வியஸாக பொலிட்டிக்கல் லைனில் படித்தவங்களுக்கு இன்னும் நல்லா அந்த அறிவுகள் இருக்கும். ஸோ அப்படி பார்த்தா நல்லா படித்தவங்க வேணும் தான். பட் சில பேருக்கு இன்னும் அந்த எஜுகேஷன் லைனில் போக முடியாதவங்க ஆனால் அவங்களால பாலிடிக்ஸ் போக முடியும்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது பெஸ்ட் பர்சன் கிடச்சுன்னா அவங்களும் உள்ளே வரலாம். நல்லா படித்தவங்க தான் வரணும் அப்படின்னு, திறமை உள்ள டேலண்ட் உள்ளவங்க யார் வேணாலும் வரலாம். அதில் படித்தவங்களும் வரணும்னு சொல்கிறாருனாக்கா அது எப்படி இருக்குதுன்னு தெரியல. ஆமாம், நல்லா படித்தவங்கன்னாக்கா சில விஷயங்கள் தெரியும், படிக்காதவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் வந்து படித்தவோ எல்லாத்தையும் ஜாதி போகணும்னு சொல்ல முடியாது, படிச்சிருந்தாலும் அதில் விவரம் வேணும்ல, அதனால சொல்லியிருக்கலாம். அதான் நல்லா படித்தவங்களுக்கு தான் அந்த இது தெரியும், எந்தெந்த இடத்த என்ன பண்ணணும், எந்த இடத்த யாரை பார்க்கணும், யாருக்கு என்ன செய்யணுன்றது அவங்களுக்கு தெரியும் படித்தவங்க. அப்புறம் போதைப் பொருள்லாம் வந்து சின்ன பசங்க அதுக்கு அடிமையாயிடுறாங்க, அதெல்லாம் கூடாதுன்னு சொல்லி அவர் சொல்லித்தராரு இல்லையா? ஸோ அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? இப்போ கூட போனீங்கன்னா பார்க்கலாம், எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல் வெளியுமே உள்ளேயுமே அவங்க பாக்கெட்டில் அந்த கூலிப் அந்த மாதிரி சொல்கிற நிறைய பொருள் எல்லாமே இருக்குது. முக்கியமாக ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு நம்ம எடுத்துனாலுமே அவர் சொல்கிற மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு அதுவே ஒரு இதுவாக இருக்கும். அது யார் சொன்னாலும் நல்லது தான். போதைப் பொருள் யார் பண்ணக்கூடாது, யார் பண்ணணும், யார் சொன்னாலும் நல்லது தான். எல்லாரும் பண்ணாமல் இருந்தால் நல்லா தான் இருக்கும். இப்போ ஃபுல்லாக ஊறி போச்சு ஃபுல்லாக. அது வந்து கொஞ்சம் அப்படியே ஷட் அவுட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரொம்ப லேட்டு தான் ஆகும். இவங்க 2 பேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வச்சாங்கன்னா போதும். பெத்தவங்க வளர்ப்பு தான் காரணம். அது போதைப் பொருள் இந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கி ரொம்ப ஃபஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி இதை வந்து கவர்மெண்ட்டே இனிஷியேட், இதை வந்து விஜய் சார் மாதிரி ஒரு பெரிய ஹீரோ வந்து சொல்லி தான் கேட்கணும்னு கிடையாது இல்லையா? கவர்மெண்ட்டும் பார்க்குறாங்க, இவ்வளோ மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, இவ்வளோ பேர் கூட்டணியில் இருக்கிறாங்க, இவ்வளோ பேர் இருக்கும்போது இதை கவர்மெண்ட்டே ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கலாம். பட் இப்போ இவர் சொல்லதுக்கு அப்புறமும் இது அகெயின் கண்டினியூ ஆகிறதுன்ற மாதிரி இருந்தால் ரொம்ப கொஞ்சம் வருத்தப்படுற விஷயம்தான். ட்ரக்ஸ் வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு மனுஷனுக்கு வந்துட்டு நமக்கு சாப்பாடு கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம். நம்ம வந்து நம்ம கீழே இருக்கவங்கள பார்த்தா நமக்கு தெரியும் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ட்ரக்ஸுன்றது வந்து இட்ஸ் எ வெரி வெரி கிரிட்டிக்கல் அஃபென்ஸ் ஆக்சுவலாக. அது வந்து அதில் இறங்கிட்டோன்னா அந்த குடும்பமே வந்து இதாகிடும், சொசைட்டிக்கும் இதாகும். நிறைய வந்து ஒருத்தர் பாதிக்கப்பட போதில்லை, அவர் சார்ந்தவங்க பல பேர் பாதிக்காங்க. இன்னும் நிறைய இது நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு சின்ன வயசுல இந்த ஒரு இதுக்கு இது பண்ணால் அது அதோட ஃபுல் சக்ஸஸ் ஆன பாத்தெல்லாம் அப்படியே மறந்து இதுலேயே ஸ்டாப் ஆன மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இந்த ஏஜ்ல வந்து அது தேவையில்லை தான் தோணுது. அவர் சொல்ற கருத்து நல்லா தான் இருக்கும், அதை பிள்ளைங்க வந்து எப்படி எடுத்துக்கிறது ஒன்றும் தெரியல. ஆனால் விஜய் சொன்னா அதுல ஒரு கருத்து இருக்கும். பட் அவர் படங்கள்லயே வந்து அது இருக்கு. ஸோ படங்கள் அப்படி இருந்துட்டு அது நம்ம வந்து பார்க்க போனால் ஆஸ் அ ஹியூமனாக இப்போ நாங்கள் வந்து ஏதாவது ஸ்கிரிப்ட் நடிக்கிறோன்னா அதோட ரோல்
அது பண்ணி தான் ஆகணும். ஏன் நல்லவன் கெட்டவன் 2 இது இருக்கான். நல்லவன் மட்டும் தான் நடிக்கணும்னா கெட்டவன் யார் இது பண்ணுவான்? கெட்டவனும் இப்படி தான் இருக்கணும்னு காட்டணும்ல மற்றவங்களுக்கு. ஜஸ்ட் ஹீ இஸ் ஆக்டிங். படத்துக்காக விஜய் அப்படி சொல்றாரு. ஆனா உண்மையிலே விஜய் அப்படி இருக்க மாட்டாரு. விஜய் ரொம்ப எல்லா கேரக்டர் எல்லா படத்தையும் எல்லாத்துக்குமே விஜய் ரொம்ப நல்ல மாதிரி தான். இல்ல அது அவர் சொல்றாரு, அவர் படத்திலேயே அதை அவர் கீப் அப் பண்ணலாம். ஜஸ்ட் மூவியை நம்ம லைஃப் கூட கம்பேர் பண்ணிக்க கூடாது. ஆக்சுவலா அது அவரோட கேரக்டர் அதை ரோல் பண்ணிட்டார். அவரு ரியல் லைஃப்ல எப்படி இருக்காரு நம்ம அது மாதிரி தான் பார்க்கணும். அது படத்துக்காண்டி தானே. அது படத்துக்காண்டி என்ன வேணா பண்ணலாம். ஆனாப்பா நீங்கள் ரியல் லைஃப்னு பார்க்கும்போது அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கணும். கண்டிப்பாக சிஸ்டர், நம்ம காலேஜ் போகிறோம் படிக்கிறோம்னு சும்மா போயிட்டு பங்க் அடிச்சுட்டு இல்லை சும்மா உட்காந்துட்டு வந்து வேலை கிடைக்கலன்னு சொல்கிறத விட நம்ம ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணுறோன்னா நம்மளுக்கு பிடிச்சிருக்கா, வீட்டில் சொன்னாங்கன்னு சேராமல் பிடிச்ச கோர்ஸை சூஸ் பண்ணிவிட்டு நம்ம அதில் வந்து நம்ம நல்லா ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கணுமா கண்டிப்பாக நம்ம ஏரியாவில் வரலாம். ஆமாம், இப்படி ஃபஸ்ட்டு வந்து எது பிடிக்கும் அப்படின்றது மெயினாக பார்க்கணும். ஓகே இது ஏதோ படிக்க போகிறோம் ஏதோ ஒன்றுத்தில் போயிட்டு, ஆனால் ஆக்சுவலி இன் பிட்வீனில் ஓகே வை கான்ட் வி டூ தட் அப்படின்னு அந்த ஒரு கொஷின் மார்க்கில் அவங்க நடுவில் இருக்கக்கூடாது. அதனாலே இப்போவே வந்து ஓகே நம்ம என்ன பண்ண போகிறோம் அது இப்படின்னு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு என்ன டேலண்ட் இருக்குது, ஈவன் எது இருந்தாலும் விஷுவலாக இருந்தாலும் சரி, எது டாக்டர் எது இருந்தாலும் உனக்கு என்ன தெரியும் அதை முதல்ல பார்த்துட்டு அது மூலமாக போனால் அதில் மோஸ்ட்டாக சக்ஸஸ் ஆனால் இன்னும் நல்லா ஹைப் ரீச் ஆகும் அப்படின்னு தோணுது. அரசியல் கோட்பாடுகளை வெளியே சொல்லலை, அது சொல்லாமலே அவருக்கு நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருக்குல்ல, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது ஃபேன்ஸ்னால தான். மிச்சபடி பாசிட்டிவ் ரிவ்யூஸ்னால் எல்லாம் ஃபேன்ஸ்னால தான். இப்போ இருக்க அவர் தான் ட்ரெண்டிங்கில் இருக்கார். அதனால ஃபேன்ஸ்னால அவருக்கு பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் இருக்குது. மற்றபடி வந்தால் தான் தெரியும் எப்படி இருக்காருன்னு. ஓகே, அவர் வந்து களத்தில் நின்னா தான் தெரியும். இத்தனை நாளாக அவராகவே காட்டலை வெளியே. இஸ் அன் ஆக்டர். அவருக்கு என்னன்னா ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வந்தாலும் அது பெரிய விஷயமா காட்டுவாங்க எந்த ஒரு மீடியாவில் இருந்துமே. இப்போ ஒரு நார்மலாக அவர் வீட்டு பக்கத்தில் இருந்து சைக்கிள் எடுத்துகிட்டு போனதே, விஜய் வந்து சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறாரு பெட்ரோல் இல்லை, அது அப்படியே ஒரு பெரிய நியூஸாக ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ இருக்கும்போது அவரோட செல்ஃபை வந்து கண்ட்ரோல் பண்ணி தான் வச்சு ஆகணும். எது பண்ணாலுமே இது அப்படி இப்படின்னு காட்டுவாங்க. ஸோ இப்போ வந்து அது அவர் அப்படியே விட்டுட்டார். இப்போ ஆக்டருன்றது விட்டுட்டு ஐ எம் கோனா டு பி அ விஜய் ஜோசப் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அதுக்கு என்னவோ அவர் இனிமேட் தான் காட்டணும், அதை வச்சு தான் வந்து பார்க்கணும். 2026 வந்து விஜய் சார் வருவார் அப்படின்னு நினைக்கிறீங்களா சார்? ஸோ விஜய் வந்து கண்டிப்பாக வந்தார்னா ஈ வில் டிண்ட் அது அவர் வந்து ஒரு டெஃபினட்டாக வந்து ஒரு அவேர்னஸில் வந்து டெஃபினட்டாக வந்து பப்ளிக் நிறைய பேர் இன்வால்வ் வருவாங்க. ஆனால் எந்த அளவுக்கு வந்து ஈ வில் வின் ஓவர்ன்றது வந்துட்டு வெயிட் அண்ட் see. 2026 வந்து பார்ப்போம் அவர் வந்து என்னென்னலாம் கொண்டு வராரு. அவரோட கேம்பெயின் பார்த்து தான் வந்து தெரியும் என்ன எப்படி பண்ணுறாருன்ட்டு. ஸோ நல்லா பண்ணுவார் தான் நம்பிக்கை இருக்கு. நான் அவருக்கு தான் ஓட் பண்ணுவேன். ஆனால் அவர் வருவாரான்னு கன்ஃபார்ம் எனக்கு தெரியும் வருவாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. வரலாம், வரக்கூடிய இது அவர் இருக்குது. அவருக்கு வரக்கூடிய ஒரு முக்கியமான இதுவும் இருக்குது. அவர் வரணுன்றது தான் எல்லாரும் பாதி பேர் இது பண்ணுறாங்க. வந்தால் நல்லது பண்ணணும், யார் வந்தாலும் நாட்டுக்கு நல்லது பண்ணால் நல்லாயிருக்கும். அவர் ஆல்ரெடி நிறைய மக்களை பிடிச்ச லைக் நிறைய பீப்புள் அவங்கள நல்லா கிராஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அவர் பிடிச்சி இருக்கு. ஸோ இன்னும் அவருக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ்லேயே பார்க்கணுமே அந்த படம் எப்படி போதோ என்ன ஆகுதோ, அவரோட படம்னா லைக் நல்ல பாக்ஸ் ஆஃபீஸ் பிடிக்குது. விச் மீன்ஸ் நிறைய பீப்புள் அவருக்காக போகிறாங்க. அவர் எலெக்ஷனுக்கு வராருன்னா அவர் கண்டிப்பாக நல்லது பண்ணுவார். ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வர எல்லா மூவிலையும் சம் கருத்துக்கள் சம் பொலிட்டிக்கலாக ஏதோ ஒரு இஷ்யூ சொல்லி எடுத்து வைக்கிற மாதிரி தான் மூவிஸே கொண்டு வராரு. ஸோ அப்போ அது ரியல் லைஃப்லேயும் கொஞ்சம் கொண்டு வருவாருன்ற ஒரு தாட் எல்லா மக்களுக்குள்ளேயும் இருக்கும். ஸோ அவர் ஈஸியாக உள்ளே வந்துடலாம். ரொம்ப பிடிக்கும். நாங்கள் எங்கள் வீட்டில் எல்லாருமே நாங்கள் விஜய் ரசிகர் தான். நான் விஜய் படம்னா ரொம்ப விரும்பி பார்ப்பேன். விஜய் ஃபேனா நீங்கள் வந்து இந்த இனிஷியேட்டிவ் எப்படி பார்க்குறீங்க? ஆஸ் அ விஜய் ஃபேனா விஜய் ஆஸ் அன் ஆக்டராக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் ஆஸ் அ தலைவராக இனிமேட்டு அவர் என்ன பண்ண போகிறாரோ பார்த்து தான் வந்து நம்ம டிசைட் பண்ண முடியும். ஓகே, அது வந்து ஆக்டராக வச்சு இவர் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ண முடியாது. ஸோ இயர் ஆஃப்டர் தான் நம்ம பார்க்கவும் பண்ணணும். Taste the Daily.